வணக்கம். படிடா ஜோன் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் 9ஆம் வகுப்பு இயல் 4 விரிவானம் பகுதியில் வீட்டிற்கோர் புத்தக சாலை. நான் உங்கள் தமிழம்மா மலர்விழி MA BEd PhD. இன்றைக்கு பார்க்கிற இந்த பதிவு வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற தலைப்பு. இது அறிஞர் அண்ணா அவர்கள் வானொலியில் பேசிய உரையாக அமைகின்றது. நுழையும் முன் பகுதியை பார்க்கலாம். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் ஆபிரகாம் லிங்கன். மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு மட்டுமன்று, சிந்திப்பதும் தான். சிந்தனையை தூண்டுவது கற்றல் மட்டுமன்று, நூல்களும் தான். உலகமெங்கும் பயணம் செல்லும் பட்டறிவை நூலுலகம் தருகிறது. நல்ல நண்பனை போன்ற நூலையும் நல்ல நூலை போன்ற நண்பனையும் தேடி பெற வேண்டும். இசையை போன்றே இதயத்தை பண்படுத்துவன நூல்களே. ஆதலின் வீட்டிற்கோர் புத்தக சாலை என்றும் தேவை. இதை வலியுறுத்தும் வகையில் அறிஞர் அண்ணாவின் வானொலி உரை அமைந்துள்ளது. உலகிலே எங்கேனும் ஓரிடத்தில் ஏதோ ஓர் காரணத்தினால் நேரிடும் ஏதோ ஓர் சம்பவம் உலகின் மற்ற பாகங்களை பாதிக்கும் நாள்களில் நாம் வாழ்கிறோம். உலக தொடர்பு அதிகரித்துவிட்ட வளர்ந்து கொண்டே போகும் நாள்களிலே நாம் வாழ்கிறோம். நாட்டு நிலை உலக நிலைக்கு ஏற்ப வளர்ந்தாக வேண்டும். இதற்கு வீட்டு நிலை மாற வேண்டும். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டிற்கோர் நல்ல நிலை ஏற்பட செய்ய வேண்டும் என்ற திட்டத்திற்கு அடிப்படை. மலை கண்டு நதி கண்டு நதி கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம் மதிப்பது அந்த நாட்டு மக்களின் மனவளத்தை கண்டே. மாநிலம் மதிக்கும் மனவளம் வேண்டும். கல்வி பெற்றவர்கள் அனைவருக்குமாவது மனவளம் இருக்கிறதா? அவர்களின் வீடுகளாவது நாட்டுக்கு சிறப்பளிக்கும் நற்பண்புகள் செழிக்கும் பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிவும் வனப்பும் தேடித்தரும் கருத்துக்கள் மலரும் சோலையாக உள்ளனவா என்றால் இல்லை என்று பெருமூச்சுடன் கூறித்தான் ஆக வேண்டும். உள்ளதை மறைக்காதிருக்க வேண்டுமானால், நாட்டு நிலை கண்டு உலகம் மதிக்க வேண்டுமானால் இந்த சூழ்நிலை மாறியாக வேண்டும். வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியத்தை நடைமுறை திட்டமாக்கி சற்று சிரமப்பட்டால் நமது நாட்டிலே நிச்சயமாக மனவளத்தை பெற முடியும். நமது முன் சந்ததியார்களுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அவர்களின் காலம் அடவியில் ஆற்றோரத்தில் ஆலமரத்தடியில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க குரு காலை கடன்களை முடித்து கொண்டு வந்து பாடங்களை சொல்லித்தரும் முறை இருந்த காலம். ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலம். இப்போதுள்ளது உலகை நமது வீட்டுக்கு அழைத்து வந்து காட்டக்கூடிய காலம். இதோ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள். இடையே பல பல மைல்கள். இந்த ஒலி கேட்பது அறிவின் துணை கொண்டு விஞ்ஞானி ஆக்கி தந்த சாதனம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவ்வதிசய சாதனங்கள் இல்லாதிருந்த நாள்கள் நமது முன்னோர்கள் காலம். இவ்வளவு வசதிகள் நமக்கு இருக்கிறது. ஏன் மனவளம் இவ்வளவு குறைவாக இருக்கிறது? வீடுகளிலே மனவளத்தை அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம் முயற்சி செய்வதில்லை, வழிவகை தேடிக்கொள்வதில்லை. வீடுகளில் மேஜை நாற்காலி சோபாக்கள் இருக்கும், பீரோக்கள் இருக்கும். அவைகளில் வெள்ளி தாம்பாளமும் விதவிதமான வட்டில்களும் பன்னீர் செம்பும் இருக்கும். பித்தளை பாத்திரங்கள் இருக்கும். உடைகள் சிறு கடையளவுக்கு இருக்கும். மருந்து வகைகள் சிறு வைத்தியசாலை அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட வசதியுள்ள வீடுகளிலேயும் கூட புத்தக சாலை இராது. வீட்டிற்கோர் புத்தக சாலை நிச்சயம் வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் அலங்கார பொருள்களுக்கும் போக்கிய பொருள்களுக்கும் தரப்படும் நிலை மாறி புத்தக சாலைக்கு அந்த இடம் தரப்பட வேண்டும். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். வீட்டிற்கோர் புத்தக சாலை அமைக்க வேண்டும். மக்களின் மனதிலே உலக அறிவு புக வழிவகை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் நாட்டை அறிய உலகை அறிய ஏடுகள் வேண்டும். நிபுணத்துவம் தரும் ஏடுகள் கூட அல்ல, அடிப்படை உண்மைகளாவது அறிவிக்கும் நூல்கள் சிலவாவது வேண்டும். வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூர்கள் சென்று திரும்பும் போது, பரிசளிப்புகள் நடத்தும் போது புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதியுள்ள வீட்டார் சில காலத்திற்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தக சாலையை அமைத்து விடலாம். உலக அறிவை உருப்படியான காரியத்திற்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். பூகோள சரித ஏடுகள் இருக்க வேண்டும். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும்.
நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள், மக்களின் மன மாசு துடைத்தவர்கள், தொலைதேசங்களை கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைத்து கொண்டால் நாட்டிற்கு நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கோர் புத்தகசாலை தேவை. கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தகசாலை. இவ்வாறு இந்த கட்டுரை நிறைவடைகிறது. இந்த கட்டுரையில் இடையில தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் இது ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு கேட்கப்படலாம். அதனால் இதையும் நம்ம கவனிச்சுக்கணும். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு பேரறிஞர் அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. அடுத்து இன்றும் நிலை பெற்றுள்ள பேரறிஞர் அண்ணாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகளில் சில கொடுக்கப்பட்டுள்ளன. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. வன்முறை இரு பக்கமும் கூறுள்ள கத்தி ஆகும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அவருடைய பொன்மொழிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வீடுதோறும் நூலகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வீடுதோறும் நூலகங்கள் அமைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாவினை நடத்தி வருகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வீடுதோறும் நூலகங்கள் அமைத்து சிறப்பாக பயன்படுத்தி வரும் தீவிர வாசகர்களை கண்டறிந்து அவர்களின் சொந்த நூலகங்களுக்கு விருது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இவ்வாறு சொந்த நூலகங்களுக்கு விருது வழங்குவதால் மக்கள் வீடுதோறும் நூலகங்கள் அமைக்க முன்வருவார்கள் என்ற அடிப்படையில் மாவட்ட அளவில் சிறப்பாக பராமரிக்கப்படும் ஒரு சொந்த நூலகத்தினை தேர்ந்தெடுத்து விருதாக ரூபாய் 3000 மதிப்பில் கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்க முடிவு செய்துள்ளது. சிறந்த நூலகம் வைத்துள்ள வாசகர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் புத்தக திருவிழாவின் போது விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்படுவர். அடுத்து நூல்வெளி பகுதி. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்னும் இப்பகுதி பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கியவர். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஷா என்று அழைத்தனர். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை தந்தவர். அவரது பல படைப்புகள் திரைப்படங்களாயின. தம்முடைய திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள், திரைப்படங்கள் மூலமாக முதலில் பரப்பியவர் இவரே. 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்ப நாயகன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார். ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார். முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழ்நாட்டு வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். அடுத்தது புகழுக்குரிய நூலகங்கள் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வோம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்திற்குள் சென்னை இலக்கிய சங்க நூலகம் இயங்கி வருகிறது. 1812 தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவில் உள்ள பழமையான நூலகங்களுள் ஒன்று.
இங்கு 65,000த்திற்கும் மேற்பட்ட அரிய நூல்கள் உள்ளன. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறது. சரி மாணவர்களே, இந்த கட்டுரை இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பதிவானது இதனுடைய விளக்கப்பதிவாக அமைகின்றது. தவறாது காணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படிடா ஜோன் சேனலை அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.